வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் நண்டு கிரேவி, நண்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் இது. பெப்பர் நண்டு கிரேவி தான் இது. பெப்பர் சேர்த்து முழுசாக செய்கிறதால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி வராது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. 1.5 கிலோ நண்டை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் உப்பையும் போட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். அப்போ தான் கவுச்சி அடிக்காமல் இருக்கும். மஞ்சத்தூள் உப்பை போட்டு பெரட்டி ஒரு 1/2 hour வச்சிடலாம். நம்ம அதுக்காட்டியும் கிரேவிக்கு ரெடி பண்ணலாம். ஒரு முழு பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டு நல்லா குறன்னு அரைக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரைச்சாலும் அரையாது. அதனால் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், நல்லா பட்டு போல் அரைச்சிரும். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இதை நல்லா பேஸ்ட்டு போல் அடிச்சிக்கலாம். இதான் நம்ம தாளிப்பில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதனால் இது பேஸ்ட்டு போல் அடிச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு போல் அடிச்சிட்டு இதுலேயே தக்காளி ஒரு 3 பேஸ்ட்டு போல் அடித்து வச்சுக்க போகிறேன் நான். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சோனையும் இதில் கருவேப்பிலை ஒரு கொத்தம், ஒரு 4 பச்சை மிளகாவும் நான் சேர்க்க போகிறேன் முழுசாக. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். பேஸ்ட்டு எண்ணெயில் மறுவுன பிற்பாடு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம அது வரைக்கும் இதை வதக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம நண்டை கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல இதை நான் 2ஆக வெட்டிக்க போகிறேன். இப்படியே நம்ம போட்டு பெரட்டுறது கஷ்டம். இதையும் அந்த பெரிய காலையும் உடச்சி வச்சிட வேண்டியதுதான். பெரிய காலை உடச்சிட்டு பாருங்கள், நடுவில் 2ஆக உடச்சிக்கிட்டேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பெரட்டுறதுக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிற்பாடு நம்ம தக்காளி பியூரியாக அரைச்சி வச்சுருக்கிறோமில்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு எல்லாமே அரைச்சி தான் சேர்க்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். எதுவுமே முழுசாக இருக்கக்கூடாது. டொமேட்டோ பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அது வதங்கி கிரேவி மாதிரி ஆகும். தக்காளி கலரும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா நான் மிளகுத்தூள் தான் இதில் காரம் கொடுக்க போகிறேன். மிளகாத்தூள் கம்மியாக சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மசாலாவையும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ நண்டு சேர்த்துக்கலாம். நண்டையும் சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா பெரட்டணும். கால் உடச்சி காலெல்லாம் பெரிய காலை சேர்த்துக்கிட்டு அப்புறம் நண்டு சேர்த்து பெரட்டலாம். நண்டு சட்டுன்னு வெந்துடும் 50 மினிட்ஸில். அதனால் லேசாக மசாலாவிலையும் வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு இப்போ தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம 50 மினிட்ஸ் விட்டால் போதும். நண்டு வெந்து சூப்பராக வந்துடும் கிரேவியாக. அதனால் கம்மியான தண்ணி சேர்ப்போம். இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த சால்லாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் நான் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா வேக விட்றேன் ஒரு 50 மினிட்ஸ்க்கு. வெந்த பிற்பாடு நல்லா டேஸ்டியாக நல்லா கிரேவியாக அழகாக வந்துடும். இப்போ 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுற வேண்டியது தான். பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையில்லாமல் தேங்காய் நிறைய மசாலாலாம் போட்டு செய்கிறதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். சோத்துக்கு ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு சேரும்.